வடதேசம் முழுவதும் வெற்றி கொண்ட அர்ஜுனன் தென் தமிழகத்தில் மதுரைக்கு அருகிலுள்ள மணலூருபுரம் என்ற நாட்டை அடைந்தான். மணலூருபுரம் அப்போதைய பாண்டிய நாட்டின் தலைநகராக இருந்தது. அப்போது அந்த நாட்டை பப்ருவாகனன் ஆட்சி செய்து வந்தான். இவன் அர்ஜுனனுக்கும் பாண்டிய மன்னரின் மகளான சித்ராங்கதைக்கும் பிறந்தவன். இவனை பாண்டிய மன்னருக்கே தத்து பிள்ளையாக கொடுத்து விட்டான் அர்ஜுனன். தன்னுடைய எல்லைக்குள் நுழைந்த பலிகுதிரையை நிறுத்தினான் பப்ருவாகனன். பப்ருவாகனனுக்கு கலைகளை உலுப்பி கற்றுக் கொடுத்திருந்தார். அர்ஜுனன் தன் தந்தை என்பதையும் அது அர்ஜுனனின் படை என்பதையும் பப்ருவாகனன் அறியவில்லை. பப்ருவாகனனுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் கடுமையாக நடைபெற்றது. அர்ஜுனன் பப்ருவாகனனின் தேரில் பறந்த கொடியை அறுத்து தேர்க்குதிரைகளையும் கொன்றான். தேரை விட்டு கீழே இறங்கிய பப்ருவாகனன் அர்ஜுனனை குறிவைத்து அம்புகளை மலையென பொழிந்தான். மகனிடம் கொண்டிருந்த பாசத்தின் காரணமாக அர்ஜுனன் அந்த அம்புகளை தடுத்தானே தவிர மகனை அதிகம் தாக்கவில்லை.